ஆத்ம நமஸ்காரம். உலகக்ஷேம பிரகாசிகை. பொருளடக்கம். பதிப்புரை. 5ஆம் பதிப்பின் முன்னுரை. ஈஸ்வர வந்தனம். ஜெகஜோதி வந்தனம். முகவுரை. தலைப்பு: ஈஸ்வர தத்துவம். பக்கங்கள் 1 முதல் 26 வரை. அதில் ஈஸ்வரனும் மோட்சமும், ஈஸ்வரனும் சக்தியும், ஈஸ்வர மதம், பந்துக்களும் சத்ருக்களும், உயிர் வாழ்தலும் மரணமும், குதமும் மூலாதாரமும், நவத்வாரங்கள், பஞ்சேந்திரியங்கள், ஸ்திரீ யோனியும் புருஷலிங்கமும், தசேந்திரியங்கள், பஞ்சபூதங்களும் சிருஷ்டியும், அக்ஷராபியாசம் அதாவது வித்யாபியாசம், முக்குணங்கள் அதாவது திரிகுணங்கள், மாயை, பிரம்மானந்தம். தலைப்பு: குரு தத்துவம். பக்கங்கள் 27 முதல் 38 வரை. அதில் காரணகுருவும் காரியகுருவும், படைப்பு, சரீரம் அல்லது தேகம், தேகாபிமானம், பிரம்மாவும் சரஸ்வதியும், விஷ்ணு, வராக அவதாரம், லவனாப்தி, பரமாத்மாவும் ஜீவாத்மாவும், வேலி ஏற்றமும் வேலி இறக்கமும், அந்தகரணங்கள், இருதய வர்ணனை. தலைப்பு: ஜீவகாருண்யம். பக்கங்கள் 39 முதல் 56 வரை. அதில் பிளேக்கும் புகையும், பொடி, கல், பிணத்தை தின்பது, மாம்சம் பஜித்தல், வடக்கு தெற்கு, அன்னம், நிவேத்தியமும் தனாகமமும், சந்தியாவந்தனம், சுக்கிலம், 3 வித குணங்கள் அதாவது சுபாவங்கள், மனித மிருக வர்ணனை, மனநேதி மனுஷ்யஹா, ரசவாதம். தலைப்பு: விக்கிரக ஆராதனை. பக்கங்கள் 57 முதல் 77 வரை. அதில் விக்கிரகமும் பிராண பிரதிஷ்டையும், க்ஷேத்திரமும் க்ஷேத்திர உபவாசமும், கணபதி, மகாபாரதம், மகாபாகவதம், ராமாயணம், 5 எழுத்துக்கள், தீர்த்தாடனம், ஜாக்கிரத் அதாவது விழிப்பு, ஆதாரங்கள், மூலாதாரம், ஸ்வாதிஷ்டானம், மணிபூரகம், அநாஹதம், விஷுத்தி, ஆக்ஞை, விழிப்பு நிலையும் அட்சரமும், ரேசகம், பூரகம், சுயரூபாராதனை. ஆத்ம நமஸ்காரம்.